வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு அதிர்ஷ்டம் நாளுக்காட்டி. அனைவருக்கும் காலை நல்வணக்கம். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 22/8/2025 வெள்ளிக்கிழமை. இன்றைய நாள் ஒரு அற்புதமான நாளாக கண்டிப்பாக இருக்கும். எல்லோரும் வந்து ஒரு ஆலய வழிபாட்டோட பொதுவாக வந்து எல்லோரும் வெள்ளிக்கிழமை வந்து மதம் சார்ந்த விஷயங்களில் நம்ம எடுப்போம். ஏன்னு கேட்டிங்கன்னா, நமக்கு வெள்ளிக்கிழமைனால ஒரு நல்ல ஒரு மங்களகரமான நாள் அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக அதை செய்வோம். அதே மாதிரி எல்லோரும் ஒரு ஆலய வழிபாட்டோடு இன்றைய நாள் இங்கே தொடங்கும்போது இன்னும் கூட மேன்மையான சிறப்பான பலன்கள் கண்டிப்பாக அடையலாம். இதில் வந்து மேசம் முதல் மீனம் வரைக்கும் 12 ராசிக்கு உண்டான கோச்சார பலன்களை பார்க்க போகிறோம். அதுலேயும் வந்து குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா, ஒவ்வொரு ராசியினுடைய தன்மையை பொறுத்து அதனுடைய பலன்கள்ங்கிறது மாறிட்டே தான் இருக்கும். பொதுவாக வந்து நீங்கள் இப்போ ஒரு குறிப்பிட்ட ராசியில் பிறக்கிறீங்க அப்படின்னா, அந்த ஒரு குறிப்பிட்ட ராசிக்காரவங்களுக்கு ஒரு வகையான தோஷங்கள் இல்லாமலே இருக்கும், ஒரு வகையான யோகங்களும் கூட நமக்கு இருக்கும். அந்த மாதிரிலாம் நமக்கு வேத ஜோதிடத்தில் தனித்தனியாக பிரித்து வச்சுருக்கிறோம். அது மாதிரி நிறைய விஷயங்கள் இதில் நம்ம பார்த்துட்டு வரோம். அந்த வகையில் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா, நமக்கு இந்த அஷ்டம சனி ஜென்ம சனி காலங்களில் நம்ம என்னென்ன மாதிரியான செய்யக்கூடாது, என்னென்ன மாதிரி செய்யலாம் அப்படிங்கிறதையும் நம்ம நிறைய பார்த்துட்டு வரோம். அதுவே வந்து உங்களுக்கு சனி பகவானுடைய கோயில்களுக்கு போகிறது மூலிமா நீங்கள் அதோட இதை தீந்துருமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. அதாவது நீங்கள் சனி பகவானுக்கே அதிதேவதையாக இருக்கக்கூடிய ஐயப்பனை நீங்கள் வழிபடுறது மிகச்சிறப்பான ஒரு பலன்களை கண்டிப்பாக கொடுக்கும். அதே மாதிரி நீங்கள் சுக்கிரனை வழிபடணும் அப்படின்னா மகாலட்சுமி வழிபடுறது உங்கள் சிறப்பாக இருக்கும். அதே மாதிரி புதன் பகவானை வழிபடணும் அப்படின்னா மகாவிஷ்ணுவுடைய நீங்கள் வழிபடுறது ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதே மாதிரி சூரிய கடவுளை வழிபடணும் அப்படின்னா நீங்கள் சிம்மத்தை, அதாவது சிவபெருமானை வழிபடுறது மிகச்சிறப்பாக இருக்கும். ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு மாதிரியான பலன்கள் கண்டிப்பாக இருக்கும். சரிங்களா? அந்த வகையில் இன்றைக்கி வந்து மேசம் முதல் மீனம் வரைக்கும் 12 ராசிக்கு உள்ளான கோச்சார பலன்கள் பார்க்குறோம். முதல்ல வந்து மேசத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான திசை வந்து கிழக்கு, ராசியான நிறம் வந்து பார்த்திங்கன்னா மஞ்சள். சரிங்களா? மஞ்சள் நிறம் வந்து உங்களுக்கு ஒரு சூப்பரான நிறமாக இருக்கும். அதே மாதிரி இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சாதகமான ஒரு நாளாக கண்டிப்பாக இருக்கும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு விமர்சனங்களை வந்து அதாவது இது வரைக்கும் யாராவது உங்கள் மேலே விமர்சனங்கள் அடுக்கிட்டு இருந்தால் கூட அது இன்றைய நாளில் விலகிறக்கும் வாய்ப்புகள் இருக்கும். கொஞ்சம் புதுமையான ஒரு நாளாகவும் கொஞ்சம் சுபத்துவமான நாளாகவும் இருக்குது. அதாவது சுபத்துவம்னா என்ன, இன்றைக்கி ஒரு மங்களகரமான விஷயங்களை நீங்கள் முன்னெடுக்கிறதுக்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சிறப்பான நாளாக இருக்கும். வெள்ளிக்கிழமை நீங்கள் ஒரு அம்மன் வழிபாடு ரொம்ப ரொம்ப சிறப்பு. நீங்கள் செய்து பாருங்கள். இன்றைக்கி உங்களுக்கு ஒரு சிறப்பான பலனாக இருக்குது. ஏன்னா செவ்வாயினுடைய ஆதிக்கம் பெற்ற ராசிகள் வந்து பார்த்திங்கன்னா மேசம். சரிங்களா? இந்த மேசம் வந்து செவ்வாயினுடைய ஆதிக்கம் பெற்றதுனால நீங்கள் வந்து ஆலய வழிபாடுங்கிறது அம்மன் வழிபாடு ரொம்ப சிறப்பு. அதை நீங்கள் செய்து பாருங்கள். கண்டிப்பாக அது உங்களுக்கு மிகப்பெரிய மேன்மையும் மிகப்பெரிய மாற்றங்களையும் ஏற்படுத்தி கொடுக்குறதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கும். சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன கொடுக்குறோன்னா, ஒரு சில சிம்மராசிக்காரவங்களுக்கு வந்து மேசராசிக்காரவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு முருகன் வழிபாடும் ரொம்ப சிறப்பாக இருக்கும், அம்மன் வழிபாடும் ரொம்ப சிறப்பாக இருக்கும். சரிங்களா? ஏன்னா ஒவ்வொரு ராசியினுடைய தன்மையை பொறுத்து இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து ஒரு மேசம் இருக்குல்ல, அதே மேசத்துக்கு வந்து இங்கே விருச்சகம்னு ஒரு ராசி இருக்குது பார்த்திங்களா? இந்த விருச்சகத்துக்கும் உங்களுக்கு செவ்வாய் பகவான் தானே வந்து உங்களுக்கு அதனுடைய அதிபதியாக வராரு. அப்போ இந்த செவ்வாய்க்கு வந்து வேறு மாதிரியான கோயில்கள் அணுகணும், அந்த செவ்வாய்க்கு வேறு மாதிரியான கோயில்கள் அணுகணும். ஏன்னா செவ்வாய்ங்கிறது ஒன்று தான், ஆனால் கோயில்கள் மட்டும் மாறும். ஏன்னா ஒருத்தங்களுக்கு வந்து நீர்நிலைகளில் இருக்கக்கூடிய முருகப்பெருமான் ரொம்ப சிறப்பு வாய்ந்தவராக இருப்பார். ஒரு சில பேருக்கு வந்து மலை மேலே இருக்கக்கூடிய முருகப்பெருமான் வந்து மிகப்பெரிய சிறப்புகளை செய்ய கடமைப்பட்டவராக இருப்பார். அது மாதிரி ஒவ்வொரு ராசினுடைய தன்மைக்கு ஏற்ப அந்த கடவுள்கள் மாறுமே தவிர, ஆனால் கடவுள்கள் ஒன்று தான். ஆனால் நீங்கள் எந்த இடத்துக்கு போனால் உங்களுடைய மெயின்டு உங்களுக்கு நல்லது நடக்கும் அப்படின்னா, இப்போ மலை மேலே இருக்கக்கூடிய முருகனுக்கு போனால் விருச்சக ராசிக்காரவங்களுக்கு ஒரு சிறப்பாகவும், அதே மாதிரி மலை மேலே இருக்கக்கூடிய இதுக்கு வந்து உங்களுக்கு மேசராசிக்காரவங்க வழிபட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். மேசத்தில் இருக்கக்கூடிய முருகன் வந்து மலை மேலே இருக்கிற முருகனை வழிபடும்போது ஒரு சிறப்பு கிடைக்கும். அதே மாதிரி விருச்சகத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கடலோரமாக இருக்கக்கூடிய முருகன் வந்து நீங்கள் கடலோரம், நீர்நிலை, ஆத்தோரம் இருக்கக்கூடிய அந்த மாதிரியான ஒரு முருகப்பெருமானை வழிபடுறது ரொம்ப சிறப்பு. சரிங்களா? முருகன் வந்து வேறு மலையிலையும் இருக்கார், அதே மாதிரி நீர்நிலைக்கு பக்கத்துலேயும் முருகப்பெருமான் இருப்பார் இல்லையா? இப்போ அந்த மாதிரியான வழிபாடுகள் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். சரிங்களா? அடுத்து வந்து நமக்கு இடப்பத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான திசை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதுக்கு முன்னாடி மேசத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 3-8ங்கிறது அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும். சரிங்களா? செய்து பாருங்கள். அடுத்து வந்து ரிஷபத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான திசை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வடமேற்கு, ராசியா நிறம் மஞ்சள். சரிங்களா? அதே மாதிரி உடைமைகளில் கவனம் தேவை. அதே மாதிரி சில விஷயங்களை நீங்கள் அனுசரித்து போகிறது ரொம்ப நல்லது. இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு சிறப்பான இருக்கும். அதே மாதிரி இன்றைய நாளில் மாற்றங்கள் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் ஒரு சிறப்பான செய்திகள் வந்து போகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக இருக்கும். நீங்கள் கொஞ்சம் ஒரு ஆலய வழிபாடு உங்களுக்கும் ரொம்ப சிறப்பு. கண்டிப்பாக இன்றைய நாள் செய்யுங்க. உங்களுக்கு குடும்பத்தினுடைய ஆதரவுகள் கண்டிப்பாக கிடைக்கும். உற்றார் வரையுடைய ஆதரவு ரொம்ப சூப்பராக இருக்கும். இன்றைய நாள் உங்களுக்கு இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் ஒரு சூப்பரான மேன்மையான நாளாக கண்டிப்பாக இருக்குது. அதே மாதிரி ரிஷபத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா அனுகூலமான திசை வடமேற்கு, ராசியா நிறம் மஞ்சள். அதே மாதிரி 2-8 அப்படிங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும். அனுகூலமான திசை வந்து வடமேற்கு. சரிங்களா? அடுத்து மிதனத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான திசை வந்து மேற்கு, ராசியா நிறம் பச்சை. அனுபவங்கள் வெளிப்படும் நாளாகும். அதே மாதிரி உங்களுக்கு
இன்றைய நாள் தாமதங்கள் குறையும் நாளாகும், முயற்சிகள் கைகூடும் நாளாகவும் இருக்குது. இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நீங்கள் ஏதாவது ஒரு முயற்சி எடுத்திங்கன்னா கண்டிப்பாக இருக்கும். அது ஒரு சிறப்பான ஒரு சம்பவமாக மாறும். கண்டிப்பாக நீங்கள் நல்லா இருக்கும் இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும். நீங்களும் இன்றைய நாள் ஒரு ஆலய வழிபாட்டோட இன்றைய நாள் தொடங்கும் போது இன்னும் கூட மேன்மையான பலன்களை கண்டிப்பாக அடையலாம். உங்களுக்கு 9 உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும். அதே மாதிரி கடகத்துக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான திசை அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா கிழக்கு. ராசியான நிறம் பழுப்பு நிறம். சரிங்களா? சுப செலவுகள் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு, அதாவது கடவுள் சார்ந்த செலவுகள், அதாவது கோயில் வழிபாடு, ஆலய வழிபாடு, குலதெய்வ வழிபாடு, இந்த மாதிரியான வழிபாடுகள் மூலியமாக உங்களுக்கு இந்த செலவுகள் ஏற்படுறதுக்கு இன்றைய நாள் அதிகமாக இருக்க வாய்ப்பு கடகத்துக்கு. அதே மாதிரி கொஞ்சம் அனுசரித்து செல்கிறதும் பொறுப்பு அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். தடைகள் விலகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். நீங்கள் நல்லா உங்களுடைய குலதெய்வம் இதை நீங்கள் கப்புன்னு பிடிச்சிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு மிகச்சிறப்பாக இருக்கும். அதே மாதிரி நீங்கள் எப்பயுமே கடகராசியை பொறுத்த வரைக்கும் நான் என்ன சொல்லுவேன்னா, நீர்நிலைகளில் நீராடிட்டு நீங்கள் கோயிலுக்கு போகிறது ரொம்ப சிறப்பு. உங்களுக்கு கடகத்தை பொறுத்த வரைக்கும் எங்கேயாவது 6 குளம் இருந்தால் டப்புன்னு போய் உளுந்து குளிச்சிருங்க. அது உங்களுக்கு மிகச்சிறப்பு பலன்களை கொடுக்கும். அப்படியே நீங்கள் கோயிலுக்கு போனீங்கன்னா இன்னும் கூட சிறப்பாக இருக்கும். எப்போயுமே நீங்கள் ஒரு நீர்நிலையை பார்த்தீங்கன்னா டக்குன்னு தலையை முழுக்கு போடுறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. அது நீங்கள் செய்யுங்க. கடகராசிக்காரவங்க நீங்கள் மெயினாக தொடர்ந்து செஞ்சுட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நாளாக இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு சளி பிடிக்கிறது அதிகமாக பிடிக்கும். அதில் நீங்கள் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். குளிர்ச்சியான ஒரு கிரகம் இல்லையா, அதனால் நீங்கள் அது உங்களுக்கு, அதாவது எப்போயுமே நீங்கள் குளிர்ச்சியான இடத்துல இருந்தீங்கனாலும் உங்களுக்கு சிறப்பு மிகப்பெரிய சிறப்பாக இருக்கும். உங்களுடைய எல்லாமே வளர்ச்சி அடையிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கும். கடகத்தை பொறுத்த வரைக்கும், கடகராசியை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, இந்த குளிர்ச்சியான இடங்கள் ரொம்ப விரும்பக்கூடிய ஒரு நபராக இருப்பாங்க. சரிங்களா? அதே மாதிரி சிம்மம் அடுத்து சிம்மத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அனுகூலமான திசை மேற்கு. ராசியான நிறம் ப்ரௌன் நிறம். சரிங்களா? ஆரோக்கியம் மேம்படுறதுக்கான வாய்ப்புகளுக்கும், லாபகரமான நாளாகவும், புத்துணர்ச்சி பிறக்கும் நாளாகவும், புதுமையான ஒரு நாளாக கண்டிப்பாக இருக்கும் இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சிறப்பான நாளாக கண்டிப்பாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி சிம்மராசி பொறுத்த வரைக்கும் என்னென்னா, காடுகள் மலைகள் இந்த மாதிரியான போனாங்கன்னா அவங்க வாழ்க்கையில் மிகப்பெரிய திருப்பங்களை ஏற்படுத்தும். அதனால தான் அவங்கள சொல்கிறேன். எப்போயுமே சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு விரும்பக்கூடிய இடம்னு பார்த்திங்கன்னா காடுகள் மலைகள் இந்த மாதிரியான இடங்களுக்கு ரொம்ப சிறப்பாக அவங்க போவாங்க. அந்த மாதிரியான கோயில்களுக்கும் போகிறதுக்கு அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி இந்த பிக்னிக் மாதிரி போவாங்களா காட்டுக்குள்ளே, இந்த மாதிரி பிக்னிக் மாதிரி போவாங்களா, அந்த இதுக்கு போவாங்க அட்வென்ச்சர் மாதிரி போவாங்களா, அது மாதிரி போகிறக்கும் சிம்மராசிக்காரங்களுக்கு ரொம்ப விரும்பக்கூடிய ஒரு நபராக இருப்பாங்க. ஏன்னா இந்த ராசினுடைய தன்மை அதுதான் அது ராசினுடைய என்ன தன்மையோ அதுதான் அவங்க ரூபத்தில் வெளிப்படுமே தவிர வேறு ஒன்றுமே இல்லை. உங்களுக்கு அனுகூலமான திசை மேற்கு. ராசியான நிறம் ப்ரௌன். சரிங்களா? அதே மாதிரி ஆரோக்கியமான நாளாக கண்டிப்பாக இருக்கும். அது என்னங்க, ஒரு சில சிம்மராசிகளுக்கெல்லாம் நீங்கள் சொன்ன மாதிரி எனக்கு அந்த மாதிரிலாம் எனக்கு தோணலைங்க, எனக்கு அந்த மாதிரிலாம் நினச்சது இல்லைங்க அப்படின்னா, உங்களுக்கு ராசி அதுவாக இருந்தாலும் உங்களுக்கு ஒரு சில கிரகங்களுடைய மாற்றத்தினால அது உங்களுக்கு பிடிக்காமல் கூட போயிருக்கலாம். இன்னும் கூட உங்கள் ஜாதக ரீதியான ஏதாவது ஒரு கிரகங்கள் பலமாக இருந்து அந்த கிரகத்தினுடைய நோக்கம் உங்களுக்கு வந்துருச்சு அப்படின்னா அது கூட மாறுறக்கும். அப்படி எதுவும் மிகப்பெரிய உங்கள் சுய ஜாதகத்தில் எதுவும் மாற்றங்கள் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக ராசியினுடைய தன்மை அப்படியே வேலை செய்யும், ஒரு துளி கூட மாறாது. சரிங்களா? அடுத்து கன்னிக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான திசை வடமேற்கு. ராசியா நிறம் இளம் நீலம். சரிங்களா? ஆதாயகரமான நாளாகவும், வாய்ப்புகள் கிடைக்கும் நாளாகவும், நெருக்கடிகள் அதிகரிக்கும் நாளாகவும் இருக்குது. கொஞ்சம் உற்றார்களுடைய ஆதரவு ரொம்ப கிடைக்கும். ஒரு சில ட்ராபேக் இருந்தாலும் உங்களுக்கு நல்லாவே இருக்குது. இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் நல்லாவே இருக்கும். சரிங்களா? அதே மாதிரி உங்களுக்கு அனுகூலமான திசை வடமேற்கு. ராசியா நிறம் இளம் நீலம். அதே மாதிரி உங்களுக்கு விஷ்ணு பகவானுடைய வழிபாடு ரொம்ப முக்கியம். நீங்கள் செய்து பாருங்கள். கண்டிப்பாக விஷ்ணு பகவான் மகாலட்சுமி வழிபாடு உங்களுக்கு மிகச்சிறப்பான ஒரு பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கும். நீங்கள் கண்டிப்பாக செய்யலாம். சரிங்களா? சரி, ஓகே. அடுத்து தனுசு. சரி, அடுத்து மிதுனத்துக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான திசை வடமேற்கு. ராசியா நிறம் இளம் சிவப்பு. சரிங்களா? அதே மாதிரி இன்றைய நாளை பொறுத்தவரை இழுபறிகள் மறையும் நாளாகவும், மதிப்பு மிக்க நாளாகவும் இருக்குது. அதே மாதிரி ஏற்ற இறக்கங்கள் இருக்கக்கூடிய நாளாகவும் இருக்குது. ஒரு சில ட்ராபேக் இருந்தாலும் உங்களுக்கும் ஒரு நாளாக இருக்கும். நீங்கள் இன்றைய நாள் ஆலய வழிபாடு ரொம்ப முக்கியம். ஆலய வழிபாடு உங்களுக்கு கால பைரவர் இந்த மாதிரியான வழிபாடுகள் ரொம்ப சிறப்பு. நீங்கள் செய்து பாருங்கள். கண்டிப்பாக உங்களுடைய குலதெய்வ வழிபாடு ரொம்ப முக்கியம். துலாம் ராசிக்காரவங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு குலதெய்வ வழிபாடு ரொம்ப ரொம்ப சிறப்பு. உங்களுக்கு நீங்கள் செய்து பாருங்கள். அதே மாதிரி உங்களுக்கு 6+3 அப்படிங்கிறது உங்களுக்கு அது அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும். அனுகூலமான திசை பார்த்திங்கன்னா உங்களுக்கு வடமேற்கு. ராசியா நிறம் இளம் சிவப்பு. சரிங்களா? அடுத்து விருச்சகத்துக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான திசை பார்த்திங்கன்னா உங்களுக்கு மேற்கு. ராசியா நிறம் வெள்ளை. சரிங்களா? வேறுபாடுகள் நீங்கும் நாளாகும். அதே மாதிரி தேவைகள் நிறைவேற்றக்கூடிய நாளாகவும், அலைச்சல்கள் உண்டான நாளாக இருக்கும். சுப செலவுகள் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இன்றைய நாளில் இருக்குது. செய்து பாருங்கள். கண்டிப்பாக இன்றைய நாள் உங்களுக்கு ஆலய வழிபாடு ரொம்ப சிறப்பு. அதுவும் நீங்கள் முருகன் வழிபாடு, அம்மன் வழிபாடு ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதை விட நீங்கள் வேட்டையாடுற சாமி இருக்கு இல்லையா, வேட்டை கருப்புராயன் இந்த மாதிரியான சாமிகளை கும்பிடுறது ரொம்ப சிறப்பாக இருக்கும். சரிங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான திசை அப்படின்னா மேற்கு. ராசியா நிறம் வெளிர் நீளம். சரிங்க. அதே மாதிரி 9, 7 அப்படிங்கிறது
உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும். சரிங்க. அடுத்து தனுசு. தனுசுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான திசை அப்படின்னா மேற்கு, ராசியான நிறம் வெளிர் நீலம். மகிழ்ச்சிகரமான நாளாகும். அதே மாதிரி அறிமுகங்கள் கிடைக்கும் நாளாகும். புதிய நபருடைய வரவுகள் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அதே மாதிரி கையிருப்பு மேலவங்களுக்கும் இன்றைய நாள் உங்களுக்கு அதிகமாக இருக்கும். சரிங்களா. உங்களுக்கு அனுகூலமான திசை அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மேற்கு, ராசியான நிறம் வெளிர் நீலம். 2, 3ங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பராக இருக்குது. அடுத்து மகரம். மரத்தை வந்து பார்த்திங்கன்னா அனுகூலமான திசை வந்து மேற்கு, ராசியான நிறம் நீலம். லாபகரமான நாளாகவும் வெற்றிகரமான நாளாகவும் வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய நாளாகவும் புது பொலிவுடன் செயல்படக்கூடிய நாளாகவும் இருக்குது. இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல ஒரு அருமையான நாளாக கண்டிப்பாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கும் உங்களுக்கு ஒரு சூப்பரான நாளாக இருக்குது. அதே மாதிரி உங்களுக்கு அனுகூலமான திசை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மேற்கு, ராசியான நிறம் நீலம். அதே மாதிரி 3 + 7ங்கிறது அதிர்ஷ்டமான நம்பராக இருக்குது. அடுத்து கும்பம். கும்பத்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான திசை வந்து மேற்கு, ராசியான நிறம் வெளிர் சிவப்பு. சரிங்களா. இன்றைய நாளாக சேமிப்புகள் மேம்படும் நாளாகவும் பொறுமையோடு செயல்படக்கூடிய நாளாகவும் வாய்ப்புகள் அதிகரிக்கும் நாளாகவும் சரிங்களா. இன்றைக்கி வேண்டிய காரியங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இன்றைய இருக்குது. நீங்கள் ஏதாவது விரும்புனீங்கன்னா அந்த காரியம் கண்டிப்பாக நடந்தேறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அதே மாதிரி 1, 8ங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும். சரிங்களா. அடுத்து மீனம். மீனத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான திசை வந்து மேற்கு, ராசியான நிறம் ஊதா. சோர்வான நாளாகவும் அலைச்சல்கள் உண்டான நாளாகவும் லாபங்கள் அதிகரிக்கும் நாளாகவும் இருக்குது. அதே மாதிரி உழைப்புக்கான ஒரு உன்னதமான நிலை உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும். இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் உழைச்சிக்கிட்டே இருக்கணும், நல்லா வேலை செஞ்சு சம்பாதிக்கணுங்கிற ஒரு எண்ணம் இருக்கும். மேலோங்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். வேலை சார்ந்த விஷயங்கள் இன்றைக்கி ஒரு சூப்பரான நாளாக இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு அனுகூலமான திசை வந்து உங்களுக்கு தெற்கு, ராசியான நிறம் ஊதா. அதே மாதிரி உங்களுக்கு 2 + 7ங்கிறது அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும்.